ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கோம்? ஏன் இந்த மாதிரி ஃபீல் பண்றோம்? நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம கேட்டுக்கிற கேள்விகள் தானே இது. இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் இருக்கு. அந்த அறிவியல் பேர் தான் சைக்காலஜி. சோ சைக்காலஜினா என்ன? வாங்க நம்ம மைண்டோட ரகசியங்களை ஒன்னா சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். எக்ஸாம்ஸ், இன்டர்வியூஸ், ஃபியூச்சர் பத்தின பயம். ஐயையோ, இந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாது, ரைட்? நெஞ்சு டப் டப்புன்னு அடிக்கும், கையெல்லாம் வேர்த்துரும். நம்ம எல்லாருமே அந்த மொமெண்ட்டை ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஆனா எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா, இந்த ஃபீலிங்ஸ், இந்த டென்ஷன் இதெல்லாம் எங்கிருந்து வருது? இப்போ கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. உங்க மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம ஃபீலிங்ஸை, நம்ம தாட்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டா ஹேண்டில் பண்ண முடிஞ்சா சூப்பரா இருக்கும்ல? அந்த யூசர் மேனுவல் தான் மை ஃப்ரெண்ட்ஸ் சைக்காலஜி. சரி, வாங்க விஷயத்துக்கு வருவோம். சைக்காலஜினா என்ன? அது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா சொன்னா அது நம்ம மைண்ட், யானி நம்ம மனசு, அண்ட் நம்ம நடத்த, யானி பிஹேவியரை பத்தி படிக்கிற ஒரு சயின்ஸ். நம்ம ஏன் சிரிக்கிறோம், ஏன் கோவப்படுறோம், ஏன் ஒரு விஷயத்த ரொம்ப விரும்புறோம்னு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபார்மலி சொன்னா சைக்காலஜிங்கிறது மைண்ட் அண்ட் பிஹேவியரோட சயின்டிஃபிக் ஸ்டடி. நம்ம எண்ணங்கள், உணர்வுகள் அண்ட் செயல்பாடுகளை ஆராயிறது. பேசிக்கா நம்ம ஏன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம், ஏன் ஒரு மாதிரி ஃபீல் பண்றோம், ஏன் இப்படி நடந்துக்கிறோம்னு புரிஞ்சுக்கிறது தான். அவ்வளவுதான். சோ இந்த சைக்காலஜிக்கு 4 மெயின் கோல்ஸ் இருக்கு. 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட், டிஸ்கிரைப். ஆமா, என்ன நடக்குதுன்னு விவரிக்கிறது. செகண்ட், எக்ஸ்பிளைன். அது ஏன் அப்படி நடக்குதுன்னு காரணத்தை சொல்றது. தேர்ட், ப்ரெடிக்ட். இதனால அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு முன்கூட்டியே யோசிக்கிறது. அண்ட் ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், சேஞ்ச். ஒரு பிஹேவியரை நல்ல விதமா மாத்த முயற்சி பண்றது. இந்த 4 கோல்ஸை இன்னும் பெட்டரா புரிஞ்சுக்க ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க. இவ தான் பிரியா. பிரியாக்கு போர்டு எக்ஸாம்ஸ் நெருங்கிடுச்சு அண்ட் அதனால ரொம்பவே டென்ஷனா இருக்கா. பிரியாவோட மனசுக்குள்ள இப்படித்தான் ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கு. ஐயோ, கண்டிப்பா நான் ஃபெயில் ஆயிடுவேன், என்னால முடியாது. இந்த வாய்ஸ் உங்களுக்கும் கேட்டிருக்கா? எக்ஸாம் டைம்ல நம்ம பலரோட மனசுல ஓடுற ஒரு காமன் தாட் தான் இது. இப்போ சைக்காலஜி எப்படி பிரியாக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். அந்த 4 கோல்ஸை இங்க யூஸ் பண்ணலாம். அந்த 4 ஸ்டெப்ஸை இப்போ பிரியாவோட சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட், டிஸ்கிரைப்ட். என்ன நடக்குது? பிரியா ரொம்ப ஆங்ஷியஸ், யானி படத்தமா ஃபீல் பண்றா, மனசுல நெகட்டிவ் தாட்ஸ் ஓடுது. ஓகே, அடுத்தது எக்ஸ்பிளைன். ஏன் இப்படி ஆகுது? இதுக்கு சைக்காலஜில நெகட்டிவ் தாட் பேட்டர்ன் ஒரு பேர் இருக்கு. ரொம்ப சிம்பிள். நான் ஃபெயில் ஆவேங்கிறது பிரியாவோட எண்ணம். அந்த எண்ணம் தான் அவளோட படத்தத்துக்கு, யானி அவளோட ஃபீலிங்க்கு காரணம். ஓகே, அடுத்த 2 ஸ்டெப்ஸ். ஸ்டெப் 3, ப்ரிடிக்ட். பிரியாவோட இந்த ஸ்ட்ரெஸ் இப்படியே போனா என்ன ஆகும்? கண்டிப்பா உங்க உடம்பு சரியில்லாம போகலாம், எக்ஸாம்லயும் நல்லா பண்ண முடியாம போகலாம். ஆனா இங்கே தான் நம்ம லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் கோல் வருது, சேஞ்ச். நம்ம இதை மாத்த முடியும். இப்போ பிரியாக்கு ஒரு சின்ன டூல் கிட் தரலாம். ஃபர்ஸ்ட், டீப் பிரீதிங் எக்ஸசைஸ். கொஞ்ச நேரம் மூச்சு நல்லா உள்ள இழுத்து வெளியே விட்டாலே மைண்ட் கொஞ்சம் காம் ஆகும். செகண்ட், அந்த நெகட்டிவ் தாட்டை கேள்வி கேட்கணும். நான் ஃபெயில் ஆவேன்னு 100% சத்தியமா சொல்ல முடியுமா? கொஞ்சம் படிச்சிருக்கேன்லன்னு யோசிக்கணும். தேர்ட், பெரிய மனமாதிரி கோல் வைக்காம சின்ன சின்ன ஸ்டடி கோல்ஸ் செட் பண்ணணும். பாத்தீங்களா, இவ்ளோ சிம்பிள் விஷயங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ பிரியாவோட கதையில இருந்து நமக்கு என்ன புரியுது? சைக்காலஜிங்கிறது டாக்டர்ஸ் அல்லது அகடமிக்ஸ்க்கு மட்டும் இல்லை, அது நம்ம ஒவ்வொருத்தரும் டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பவர்ஃபுல் டூல். உங்க மைண்டு தான் உங்க பெரிய ஆயுதம். ஸோ நீங்க ஏன் சைக்காலஜியை பத்தி தெரிஞ்சுக்கணும்? ரொம்ப சிம்பிள். அது உங்களுக்கு பெட்டர் டிசிஷன்ஸ் எடுக்க ஹெல்ப் பண்ணும், ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணி மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும், உங்க ரிலேஷன்ஷிப்ஸை இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆக்கும், உங்க கோல்ஸை அச்சீவ் பண்ண மோட்டிவேஷன் கொடுக்கும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களை பத்தியே நீங்க நல்லா புரிஞ்சுக்க வைக்கும். சோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சைக்காலஜினா ஏதோ மென்டல் ப்ராப்ளம்ஸை பத்தி படிக்கிறது மட்டும் இல்ல, கண்டிப்பா இல்ல. அது நம்ம எல்லாருக்கும் லைஃப்ல முன்னேற, சந்தோஷமா இருக்க அண்ட் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண ஹெல்ப் பண்ற ஒரு டூல் கிட் மாதிரி. இன்னைக்கு நம்ம பேசினதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க எடுத்துட்டு போகணும்னா அது இதுதான். உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறது தான் உங்களோட பெரிய சக்தி. உங்க மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்க லைஃபோட ஸ்டீரிங் வீல் உங்க கையில தான் இருக்கும். நீங்க தான் உங்க வாழ்க்கையோட டைரக்டர். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.